உலகத்தில் பிறக்கும் எல்லா உயிர்களுக்கும் உடல் உருவத்தை தருவது யார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். உலகில் உள்ள எல்லா வண்ணத்தையும் வடிவத்தையும் பார்ப்பதற்கு கண்களை கருவியாய் கருவில் தந்தவர் யார் என்று உணர்ந்து பாருங்கள். காட்டில் கலக்கும் நாற்றத்தையும் நறுமணத்தையும் அறிய நமக்கு நாசியை திறந்தவர் யாரும். ஆறு சுவைகளை சுவைக்க நாக்கை தந்து சப்த சுரங்களை கேட்க செவியை தந்தவர் யாரும். அவரே உடலை தந்து அந்த உடலுக்கு உணர்வை தந்து தன் ஊன் உதிரத்தை உருக்கி தந்து உடலால் வலியையும் சுகத்தையும் உணர்ந்து உலகில் உயிர் வாழ்வதற்கு வாழ்க்கை தந்தவராக இருக்கின்றார். அவரே எதையும் வாங்கவும் கொடுக்கவும் கைகளும், தாங்கவும் தாவி குதிக்கவும் நடக்கவும் கால்களும் காக்கும் கருவியாய் கருவாய் இருக்கும் போதே கற்று தந்தவராய் இருக்கின்றார். அவரை வெறும் பெண்ணென்று எண்ணாமல் எல்லா உயிர்களையும் பெற்று தன்னை தோண்டுபவரையும் தாங்கி நிற்கும் மண் என்று உணருங்கள். இந்த மண் என்ற பெண்ணில் வடிக்கப்பட்ட உடல்கள் தான் எல்லா அனுபவத்தையும் அனுபவித்து பெற்றுக்கொண்டு அந்த மண்ணிலே மரணம் கொண்டு மக்கி மறைகின்றது. காரணம், பெண்ணில் தோன்றிய உடல்கள் எல்லாம் இந்த மண்ணில் தோன்றி மண்ணாக கூடியதே.